ஹாய் ஐஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா திருக்குறள் தான். திருக்குறள் வந்து வழி அறிதல் அப்படின்றத ஒரு குறள் எடுத்துக்கிறேன். இன்னொரு குறள் வந்து காலம் அறிதல், காலத்தில் என்னென்ன அறியணும் அப்படின்றத இன்னொரு குறள் எடுத்துக்கிறேன். அந்த ரெண்டு அதிகாரத்தையும் நம்ம எப்படி பார்க்க போகிறோன்றதை அந்த குறள் மூலியமாக பார்க்கலாம். இந்த குறள் மூலியமாக பார்க்குறதுனால என்ன கிடைக்க போகுது, திருக்குறள் போடுற அப்படின்றதில்ல, ஒரு விஷயத்தை அறிஞ்சிக்கலாம். அதுக்காக தான் அந்த குறள் எனக்கு என்ன புக்கு பார்க்கும்போது தோணுதோ அந்த புக்கில் இருக்கிறத நான் எடுத்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா வழி அறிதலில் வந்து வினைவழியும் தன்வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கிச் செயல். வினைவழியும் தன்வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கிச் செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னா இதுக்கு பொருள் கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, செயல்வழி தன்வழி பகைவன் வழி இவருக்கு துணையாக வருவர். அந்த வழியும் ஆராய்ந்து தன் பக்கத்தில் வலிமை அதிகமாக இருந்தால் செயலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ ஹைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி பார்க்க போகிறோம். இந்த குட்டி ஸ்டோரி என்னென்னா ஒரு குடும்ப வாழ்க்கை கதை. இது உண்மையாக பொய்யான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கதை முழுசாக கேளுங்க. இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்தில் வந்து ஒரு அண்ணா, ஒரு அக்கா, ஒரு தங்கச்சி இருப்பான். அப்புறம் வந்து அம்மா அப்பா இருப்பாங்க. அதில் என்னென்னா இப்படி வாழ்ந்திருந்த குடும்பம் வந்து நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஊர் எடுத்துப்போம், ஒரு விழுப்புரம் இந்த மாதிரி ஒரு ஊர் எடுத்துப்போம். அந்த ஊரில் வந்து ஒரு குடும்பம் வந்து நல்லா மகிழ்ச்சி இன்பமாக துன்பமாக போயிட்டு இருக்கும்போது அதில் திடீர்னு அப்பா அம்மா அக்கா அப்படி இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணுங்களோட அப்பா வந்து இறந்துடுறாரு. அவர் வந்து என்ன ஒர்க் பண்ணுறாருன்னா டைரக்டர்னால் சுந்தர்சிக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. குடும்ப சூழ்நிலையால் அவர் இப்போ வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். நான் அந்த அளவுக்கு ஸ்டோரி எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு இப்போது அவர் இல்லாத இடத்துல ஒரு தாய், ஒரு பெண்ணா என்ன செய்ய முடியும், இவங்களை எப்படி இந்த மூணு பொண்ணுங்களையும் எப்படி வழிநடத்த முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு தாய் வந்து யோசிக்கிறதுனா அவங்க இல்லாதப்போ, அப்போ கணவர் இல்லை, இப்போ இறந்து ஒரு இழப்பு ஏற்பட்டுச்சு, இதுக்கப்புறம் அவங்க அதை வந்து வழி நடத்தணும் அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா சொந்தக்காரங்க அவங்களெல்லாம் நம்ம நம்ப மாட்டோம். ஏன்னா நம்ம தாய் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த 3 பேருமே நம்புவாங்க. இதில் என்னன்னா இவங்க ஒரு தாயாக இருந்து இவங்க 3 பேர்த்தையும் கரெக்டாக ஒரு கஷ்டத்தில் ரொம்ப ரொம்ப அடிபட்டு எப்படி சொல்கிறது, சொத்துலேயும் சரி அவர் இல்லாததை அவங்க இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி அதில் வந்து வழி நடத்துகிறாங்க. இதில் எந்த கஷ்டத்தையும் காட்டிக்காமல் நம்ம அப்படின்னு சொல்லி அந்த குடும்பம் வந்து ரொம்ப ஒரு உறுதுணையாக இருந்துருச்சு. உறுதுணையானா நம்மளுக்கு மட்டும் அவங்கள நம்பக்கூடாது, இவங்களை நம்பக்கூடாது, நாம் என்ன பண்ணுறோன்றதை அவங்க வந்து அந்த குடும்பத்தில் சொல்கிறாங்க. அந்த குடும்பத்தில் வந்து திடீர்னு பார்த்தா அண்ணான்னு இருப்பான்ல, அவங்க அண்ணா வந்து வேலை வெட்டி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு கஷ்டத்தை பார்த்துக்கிறாரு. கொடுப்பாரா கொடுக்க மாட்டான்றதை கொடுப்பாரு. அவர் தேவைக்கு எடுத்துகிட்டு அவர் தேவைக்கு வீட்டில் கொடுப்பாரு. அக்கா அவங்க வந்து நிறைய இப்போ வந்து அடிபட்டு வந்துருக்குறாங்க, வேடிக்கையாக பார்த்துட்டு வந்துருக்குறாங்க அந்த அவங்க வீட்லேயே. அப்போ வந்து அக்கா வந்து நிறைய வந்து கஷ்டப்பட்டு நம்ம படிக்கிறோமோ இல்லையோ நம்ம பாப்பா படிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறையா வந்து செய்வாங்க, வேலையில் இறங்கிட்டு. அப்புறம் வந்து அவங்கள வந்து சொந்தத்திலே கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அவங்களுக்கு வந்து அது விருப்பம் இல்லாமல் இருந்தால் கூட அந்த வந்து நம்மளோட லைஃப்பை நம்ம எப்படி செட்டில் பண்ணணும், நம்ம வாழ்க்கையை வந்து அந்த வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு உச்சத்தில் கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதில் வந்து அக்கான்றது உங்களுக்கே தெரியும், தங்கச்சியாக பார்த்துக்கும் போது தாயாக பார்த்துப்பாங்க. இப்போ நானுமே வந்து இந்த ஸ்டோரியில் அந்த பொண்ணை வந்து ஒரு குழந்தையாக ஒரு தாயாக தான் பார்த்துருக்குறேன். அப்படிப்பட்ட அந்த அக்கா வந்து ஒரு தாய்க்கு கீழே, எங்கள் அம்மாவுக்கு கீழே அந்த பொண்ணு ஒரு பாப்பா தங்கச்சி இருக்கும்போது அந்த பாப்பா வந்து அவங்கள எப்படி பார்ப்பாங்கன்னா ரொம்ப வந்து மதிக்கிற, ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லலாம். மதிக்கிறேன்னா இந்த அளவுக்கு ஒரு பெரியவருக்கு மரியாதை கொடுப்போமோ அந்த மாதிரி என் அக்காவுக்கு கொடுப்பேன் அப்படின்றத அந்த பொண்ணு பார்க்கும். இவங்களை வந்து நீ நல்லா படி, நீ எங்கே வேணால் போ, என்ன பண்ணு, உனக்கு செலவு எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், உனக்கு யாரும் இல்லைன்றதை நீ ஃபீல் பண்ணாமல் நான் இருக்கிறேன் அப்படின்றத வந்து ஒரு துணையாக எங்கே போனாலும் நான் இருக்கிறேன் அப்படின்றத நினச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்க அக்கா எடுத்துப்பாங்க போல். அந்த குறிக்கோளில் இவனும் வந்து ஒரு லெவல் 2 லெவல் முடிச்சிருக்கிறான். அந்த பொண்ணு தூரத்தில் வந்து தான் படிக்க முடியும். அவங்களோட லெவல் வந்து இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். எந்த கஷ்டம் வலியும் துன்பமும் காட்டாமல் அந்த பொண்ணுகிட்ட இருக்கும். இப்படி போயிட்டு இருந்ததுனால அவங்களோட லைஃப்பும் ப்ராப்பராக போகுது, இவளோட லைஃப்பும் ப்ராப்பராக போகுது. ஏன்னா அவங்க அக்காவுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். அவங்க யாருமே அக்கா அது செட் ஆகாது, திடீர்னு அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டு அவங்க லைஃப்பை பார்த்துக்கலாம். பட் அவங்கள ஒரு குடும்பத்தை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தாயும் அந்த இடத்துல நின்று சொல்கிறாங்க. அதே மாதிரி தாய் பண்ணதை பார்த்துட்டு அக்காவும் அவங்களோட பொண்ணு இப்போ தாய் பார்த்ததை பார்த்துட்டு அவங்க பொண்ணும் நம்ம வந்து விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உறுதுணையாக அந்த பொண்ணுக்கு, கடைசி பொண்ணுக்கு வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ வலி இருந்தாலும் அவங்ககிட்ட காட்டாமல் சிரிச்ச முகமாகவே இருப்பாங்க போல். இப்படி போயிட்டு இருந்த கஷ்டத்தில் வந்து ப்ராப்பராக போயிட்டுருக்கு. நான் இந்த கதையை வந்து ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இவ்வளோ தான் அந்த கதையில் இப்படி அன்பாக இன்பமாக மகிழ்வித்து பார்க்குறாங்க அப்படின்றத அந்த குடும்பத்தை வந்து நம்ம சொல்லலாம். அந்த குடும்பத்தில் ஏன் சொல்கிறேன்னா, அந்த கடைசியில் இருக்கிற பொண்ணை நம்ம சந்தோஷமாக பார்த்துக்கணும் அப்படின்றது ஏன் சொல்கிறேன்னா, அந்த பொண்ணு எனக்கு தெரியும். அந்த பொண்ணு பேர் வந்து அபின்னா எல்லாருக்குமே ஹாஸ்டலில் ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லலாம். சிரிச்ச மாதிரியே இருக்கும்.
அது என்னை பார்க்குற மாதிரியோ என்ன பார்க்குறதுக்கோ என்ன பார்க்குற மாதிரியோ இல்லை அந்த பொண்ணு என்ன அவளை பார்க்க மாதிரியோ அப்படின்லாம் இல்லை. நான் அந்த பொண்ணை பார்த்து சிரிச்சிருவேன், அவள் என்ன பார்த்து சிரிச்சிருவான். அந்த மாதிரி புன்னகையோடய இருக்கும், அது மகிழ்ச்சியாகவே இருக்கும். யாருக்குமே வந்து இப்படி தான் அப்படிலாம் சொல்லிக்காது, எதுவும் பண்ணாது. எல்லாத்தையும் ஷேர் பண்ணி என்கிட்டையும் என்கிட்ட அந்தளவுக்கு நான் போய் வேணால் டக்கு டக்குன்னு உடச்சி விட்ருவேன் எல்லா விஷயத்தையும். ஆனால் அவள் ஷேர் பண்ண மாட்டேன். நம்ம ஜாலி டைப், நம்ம வந்தாவே சிரிச்சிருவோம் அப்படின்றது அவளுக்கு தெரியும். எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அந்த பொண்ணை, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த பொண்ணு வந்து ஒரு மகளாக, ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு அக்காவை, தங்கச்சி எல்லா குறிக்கோளையும் நான் பார்ப்பேன். நீ எப்படி வேணால் கூப்பிடு, உனக்கு நான் பர்மிஷன் கொடுக்குறேன் அப்படின்னு அந்த அளவுக்கு கொடுப்பேன். எனக்கு ஒரு சீனியர் இருக்கவங்க ஜூனியராக பார்க்க போனால் அந்த பொண்ணை பார்ப்பேன். நான் ஜூனியருக்கும் சொல்ல மாட்டேன். ஜூனியர்லாம் என்ன புதுசாக ஹாஸ்டலில் ஜூனியர் எல்லாரும் ஒரு சம்மந்தம், ரெஸ்பெக்ட் தான் முக்கியம். மரியாதை இருந்துச்சுன்னா, மனசில் பாசத்தில் மரியாதை இருந்துச்சுன்னா நீ எப்படி வேணால் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைப்பேன். இப்போ நான் அப்படி தான் இருக்கிறேன். நான் அப்படி தான், எனக்கு ஓகே மனசுக்குள்ளே பாசம் இருக்குது, நீ என்ன வேணால் கூப்பிட்டுக்கோ, மற்ற என்ன சொன்னாலும் சரி அப்படின்றதுனால அவளை அதை கொடுத்த மரியாதை கொடுப்பா. அப்படி பொட்ட பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கேருந்து இந்த ஹாஸ்டல் லைஃப்பில், இந்த விடுதியில் வந்து நான் ஒரு மெமரிஸ் கொண்டு போவேன்னா கடைசி வரையும் அந்த பொண்ணோட மெமரிஸ் தான். எல்லா மெமரிஸும் டக்கு டக்குன்னு நான் லிமிட் பண்ணிட்டு போயிட்டே இருந்துருவேன். ஆனால் அந்த ஒரு மெமரிஸ் மட்டும் அப்படியே பொப்பா மறக்கவே முடியாதுடா, அந்தளவுக்கு இது கொண்டு போகலாம் அந்த பொண்ணோட மெமரிஸை. நல்லாயிருக்கு பார்க்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய ஹாஸ்டல் லைஃப்பில் நிறைய ஸ்டோரி கேட்டிருக்கேன். ஆனால் இப்போ லைஃப் ஸ்டோரி நான் கேட்டதே இல்லை. இப்படி சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு நார்மலாக கேட்டேன். இந்த மாதிரி சும்மா இல்லை ஜென்ரலாக சொன்னால். பட் எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். இது ஒரு மெமரிஸாக அவளுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு குட்டி ஸ்டோரி தான். அதனால தான் அவங்க எப்படி எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு மிட்டி வாங்கி அடி வாங்கி வந்தாங்களோ எனக்கு தெரியாது. பட் இவ்வளோ எஃபர்ட் போட்டு அந்த குடும்பத்தை வந்து காப்பாற்றணும், கௌரவமாக இருக்கணும், பார்க்குறீங்க நல்லதாக சொல்லணும் அப்படின்றது தான் ஒரு ஒரு ஊர்லேயே நடக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு இந்த பொண்ணை வெளியில் இவ்வளோ தூரம் அமுச்சு விட்டு இவ்வளோ கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருக்கணும், சிச்ச மாதிரி இருக்கணும், நம்ம என்ன வேணாலும் இவளுக்கு செய்யலாம் அப்படின்றது ஒரு அக்காவாக, ஒரு தோல் துணியாக, ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிறாங்கன்னா அவங்க அக்காவும் தங்கச்சி பாசம் தான். எந்த ஷேரிங் இருந்தாலும் டக்குனு அப்படிங்க பேசிடுவாங்களாம். வேறு ஏதாவது அவங்க ஃப்ரெண்டு, இந்த பொண்ணோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னால அபியோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தாலுமே அந்த அக்கா வந்து அவங்களோட பாப்பா மாதிரி தான் பார்த்துப்பாங்க போல். அந்த மாதிரி அக்கா பேர் வந்து அபிதா, இவ பேர் அபி அப்படின்னு சொல்லும்போது அது பேர்லேயே ஒரு ஒன்றா இணைக்குவாங்க. அந்த மாதிரி இவங்க கடைசி வரையும் ஒன்றா இருக்கணும் அப்படின்றது தான் நான் என்னோட குறிக்கோள். எந்த இடத்துலையுமே அவங்களை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நான் நிறைய தெரியாது, பட் இந்த அளவுக்கு சிறுகதையில் தான் தெரியும். டீப்பாக அவங்ககிட்ட போயிட்டு நோட்ஸ்லாம் எழுதி எடுத்துக்க முடியாது, இல்லை சும்மா தெரியும் அப்படின்றது. எனக்கு ஒரு மெமரிஸாக எனக்கு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் போடுறேன். பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, பிடிக்கலன்னா லைக் இதெல்லாம் வேணாம். ஜஸ்ட்டு ஒரு லைஃப் ஒரு குடும்பம்னா இப்படி தான் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். டாடா, பாய் பாய், see you, தேங்க்யூ. காலமறிதல் என்ன குரல்னா, காலம் கருதி இருப்பது கலங்காமல், காலம் கருதி கலங்காது, ஞாலம் கருதி பவர், காலம் கருதி கலங்காது, ஞாலம் கருதி பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன சொல்கிறாங்கன்னா, பொருள் வந்து உலகத்தையே ஆள நினைக்கும் அரசன் மனம் கலங்காமல் தன் காலத்தை எதிர்பார்த்திருப்பான். என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குரல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த குரல் வந்து, நீ உலகத்தையே ஆள நினைக்கும் போது, ஒரு அரசன் வந்து உலகத்தையே ஆள நினைக்கும் போது அவனோட மன வலியை நீ காலத்துக்கு முன்னாடியே மனத்தை வந்து கலங்காமல் வச்சுருந்தனா நீ அந்த உலகத்தை ஆளலாம். அப்போ தான் நீ அந்த காலத்தில் வந்து எதிர்பார்க்குறது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குரலில் யாருன்னா விஷயம் என்னன்னா, இப்போ இவ்வளோ ஸ்டோரி சொன்னேன்ல, இவ்வளோ ஸ்டோரி சொல்லிட்டு அவங்க அக்கா பற்றி பேசணும். அவங்க அக்காவும் அக்கா தங்கச்சி அப்படின்னு ஒரு கதை இருக்குல்ல. அக்கா தங்கச்சி கதையில் அவங்க அக்கா பேர் அபிதா, இவ பேர் அபி. இவ என்ன வேணும்னாலும் ரொம்ப எது வேணாலும் செய்வாங்க. ஏன்னா அவங்க வீட்டோட கஷ்டத்தையே அந்த பொண்ணுக்கிட்ட தான், அந்த அக்காட்ட தான் கொடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. எவ்வளோ வலி வந்தாலும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இவன் நல்லா படிக்கணும், இவன் நல்லா ஒரு லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கணும். அந்தளவுக்கு எதையுமே அவங்ககிட்ட காட்டாமல் சிச்ச மாதிரி இருப்பாங்க. அவங்க 2 பேருக்குள்ளே பேசிப்பாங்க, கஷ்டம் வலி இது தெரிஞ்சுக்காம 2 பேரும் அப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பாக அப்படி ஜாலியாக அக்கான்ற பேச்சு இல்லாமல் ஏதோ ஓப்பன் டைப், இது நடந்தாலும் அது நடந்தாலும் எது வேணால் சொல்லிடுவாங்க. இதுதான் நடந்துச்சு இன்றைக்கி தான் அக்கா, அப்படிலாம் இல்லைக்கா அப்படின்ற மாதிரி, அப்படிலாம் இல்லடி அப்படின்ற மாதிரி பேசிப்பாங்க. ரொம்ப வலி இருந்தாலுமே அக்காவுக்கு இவளுக்கு அந்த வலியை கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி சிரிச்ச மாதிரியே கடிப்பாங்க போல். எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், நான் பார்த்ததில் நான் அவங்ககிட்ட இருந்து பார்த்தேன். அப்போது அபி தான் அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொன்னேன். அந்த பொண்ணு வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுந்ததும் இல்லை அவங்க அக்காட்ட நினைக்கிறேன். அழுந்திருந்தாலும் அவங்களுக்குள்ளே இருக்கலாம், விடு நம்ம தான் அப்படின்ற மாதிரி. பட் அவங்க அக்காவுக்கு தான் நம்ம ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா இவ்வளோ தூரம் அவங்க அம்மாவுக்கு ஒரு தூணாக நிற்கிறாங்கன்னா அவங்க அண்ணனும் அவங்க அக்காவும் தான். அக்கா தான் ரொம்ப செய்வாங்க போல். இருந்தாலும் கம்பல் பண்ணி, இல்லை நீங்கள் இருக்காத, பண்ணாத, செய்யாத, போகாதுன்றாலும் நீ எங்கே வேணால் போ, படி, இரு, ஜாலியாக இரு. அப்புறம் வந்து அப்பான்றத ஞாபகத்தையே வந்து மறந்துட்டு வாழ்கிற உலகத்தோட அவங்க கூடயே இருக்கிறாங்க. அவர் கூடயே இருக்கிறாரு, இன்ன வரைக்கும் கூடயே இருக்கிறாரு அப்படின்றது தான் இந்த வீடியோவே நான் எடுத்தேன். அவர் இல்லை அப்படின்றத விட அந்த குடும்பத்தில் அவர் ஒருத்தராக இருக்கிறான்றது தான் நான் முக்கியமாக இதில் எடுத்து சொல்லுவேன். ஏன்னா அந்த பொண்ணுக்கு கூடயே இருக்கிறான்னு தோணும்.
நானும் அந்த ஃபோட்டோ பார்த்துருக்குறேன், அவங்க அப்பாவோட ஃபோட்டோ வேணா ஏன் என்னன்னு கூட கேட்கல. திடீர்னு அவங்க டேரெக்டாக அசிஸ்டன்ட் தான் சொல்லியிருப்பான். பட் அவங்க அக்காவுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு தேங்க்யூ சொல்லணும். ரொம்ப ரொம்ப பாப்பாவை எந்த அளவுக்கு ஒரு மகளாக பார்த்துக்க முடியுமோ, குழந்தையா பார்த்துக்க முடியுமோ அப்படின்றத அவங்க அக்கா வந்து கண்டிப்பாக நிறைவேற்றுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றுறாங்க. அந்த லெவலும் அவளும் முடிக்க போகிறா. அப்புறம் முடிச்சிட்டுக்கப்புறம் அவளோட சாய்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கூட கண்டிப்பாக அவங்க அக்கா நிறைவேற்றுவாங்க. நிறைய வழி தாங்கியிருப்பாங்க. பட் ஆனால் இவளுக்காக எல்லாமே செய்கிறாங்க. அது ரொம்ப பிடிக்குது. யார் நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. அட போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன் வேலை இருக்குது அம்மாட்ட கேளு அப்படின்ட்டுருவாங்க அக்கா இருந்தாலும். ஆனால் இவங்க வந்து ஒரு எடுத்து கூட பிறந்த அக்கான்னு சொல்லி மற்ற தங்கச்சி யாரோ அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரோ வந்தாலுமே ரொம்ப கேர் பண்ணுவாங்க. பொண்ணு மாதிரி மாமா உட்காருமா உனக்கு என்ன வேணுமா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க போல். ரொம்ப மெச்சூர்டாக பேசுகிற அக்காவை போல் இருக்குது. அதனால தான் சும்மா ஜாலி டைப் ஃபன்னு. நான் பார்த்தாலும் ஃபன் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் இதை பற்றி ஒன்றும் இந்த சிச்ச மாதிரியே காட்டிக்குவோம் அவ்வளோதான். ஆனால் இவங்க ஃபேமிலி மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் ஒன்றும் டீப்பாக போகல. தெரிஞ்சால் சொல்கிறேன், தெரியலனா அப்படியே விட்டுறேன். பை பாய் கைஸ், தேங்க்யூ.